இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். எபிரியர் 3ஆம் அதிகாரம் 17-18 பார்க்கிறோம். பாவம் செய்தவர்களெல்லாம் மாண்டு போனார்கள். பாவம் செய்த ஆத்மா சாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து வழி நடத்திட்டு வரும் பொழுது பாவம் செய்தவர்கள் எல்லாரும் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. எல்லார்களும் தேவன் அவர்களை ஆலோசித்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை, அவர் அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி சாய்க்கவில்லையோ, அந்த செவி சாய்க்காம பாவம் செய்த ஆத்மா ஒன்றும் கானானுக்குள்ளே போகவில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அறியாத காலத்திலே அறியாதவர் போல இருந்தார். நீங்கள் அறிஞ்சதுக்கு அப்புறமா அதை பாவம் செய்கிறேன்னா கானானுக்குள்ளே நீ போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திலே போக முடியாது. இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரே சகோதரி, யாராக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒரு காலத்துல நீ பாவம் பண்ணி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்னை இதெல்லாம் பாவம் சொல்லி மோச மூலமா கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம், ஆனா மறுபடியும் நீ என்ன பண்ணுகிற? துணிகரமாக பாவம் செய்தா. ஆண்டவருடைய கட்டளை வார்த்தை படித்தும் துணிகரமாக நீ பாவம் செய்கிறாய். அதனால இந்த பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அந்த பாவம் செய்கிற ஆத்மா கானானுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி மோசே கூட சொல்கிறார். ஆண்டவரே, உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லையே மோசே சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார். ஆனா அந்த பாவத்தை மறுபடியும் நீ செய்யற பார், அதுதான் அததான் ஆண்டவர் சொல்கிறார். பாவம் செய்யற ஆத்மா சாகும், ஒருவனும் என்னுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியலை. ஆண்டவர் மன்னிச்சு விட்டார். மன்னிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவர் 7 தரம் மன்னிக்கிற தேவன் தான். ஆனா மறுபடியும் நீ பாவம் பண்ண பொழுது, ஒருவேளை வேதத்தை அறியாதவனுக்கு மறுபடியும் அவனுக்கு மன்னிப்பு உண்டு, வேதத்தை அறிஞ்சவனுக்கோ அவனுக்கு மறுபடியும் மன்னிப்பு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்கள் வழியிலே மாண்டு போனார்கள். பாவம் செய்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு எய்த்து நின்றவர்கள், கீழ்ப்படியாம போனவர்கள் எல்லாம் அந்த பாவத்து நிமித்தம் அவர்களை மாண்டு போனார்கள் என்று வேதம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதுவரைக்கும் நீ பாவம் செய்தா, இனி பாவம் செய்யாதான்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் விபச்சாரத்துல கண்டுபிடிச்ச ஸ்திரியை பார்த்து, இனி பாவம் செய்யாத, நீ கானானுக்குள்ள போகணும், நீ என்னுடைய ராஜ்யத்துல கடந்து வர வேண்டும் தான் விரும்புகிறார். நீ பாவத்திலே சாவணும் அப்படிங்கிற அவர் விருப்பம் இல்லை. அதுக்குதான் உனக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கும் போது, ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடு என்று கேட்கும் பொழுது தேவன் உனக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கா. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, என்ன இதுல இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடு, என்ன பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லாவிட்டா நீ கானானுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. நீங்க யாரா இருக்கலாம், எந்த மனிதனா, எந்த ஜாதி, எந்த கொம்பனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனா பாவம் செய்யற ஆத்மா சாமம், வழியிலே மாண்டு போகும், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரி, ஒருவேளை உன்னை பாவம் பின்தொடரும் தெய்வ சமூகத்துல கேட்டு இன்னைக்கு நீ அதை ஒப்புக்கொடு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீ இருக்கிற இடங்களில் ஒப்புக்கிட, ஆண்டவரே என்னை இந்த பாவத்துல இருந்து விடுதலை கொடு, நானும் கானானுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நானும் நம்முடைய ராஜ்யத்துக்கு கடந்து வரணும், அதுக்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி தேவரா சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே சோதரப்பா, இஸ்ரேல் ஜனங்கள் வழியில மாண்டு போனார்கள், கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. காரணம் அவங்க செய்த பாவத்தை நிமித்தம் அவர்களை அரசோதித்து அந்த பாவம் செய்த ஆத்மா ஒன்றும் பிரவேசிக்க முடியலப்பா. வேத வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்த ஆத்மா சாபம் என்று சொல்லி மறுபடியும் பாவம் செய்யாதபடி இந்த பிள்ளைகள் அந்த பாவத்திலிருந்து, அப்பா அந்த விபச்சார சிறுவத்துல சொன்ன இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் விழாதபடி நீர் காக்க முடியாது செபிக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்தவர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தின் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. இனி பாவம் செய்யாதீர்கள். ஒருவேளை தெய்வ சமூகத்தில் ஒப்புறாவுங்க, கணவனோட ஒப்புறாவுங்க, மனைவியோட ஒப்புறாவுங்க, பிள்ளைகளோட ஒப்புறாவுங்க, பெற்றோர்களோட ஒப்புறாங்க, என்ன மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த பாவத்தில் விழாதபடி உங்களை ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.